ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் சேலஞ்ச் போட்டிருந்தோம். இந்த சென்டம் சேலஞ்ச் வந்து போன வருஷம் இருக்க பசங்க வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இயரில் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். தூங்க போகிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நான் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை நடத்துகிறேன் அப்படின்னா அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 10 பேர் பார்த்து போட்டு எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சாலும் எனக்கு ஓகே. எவ்வளோ பேர் திரும்ப பிடிஎஃப் அனுப்பியிருக்கீங்க? 99 பேர் கரெக்டாக அனுப்பியிருப்பீங்க. 100ஆன்னு தெரியல, 99 பேரை நான் பார்த்தேன். 99 நான் என்ன வரைக்கும் 99 பேர் அனுப்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சூப்பர். அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல திரும்பவும் நான் பேச வந்தேன். ஒரு 4 நாள் 3 நாள் இருக்குமா நான் சேலஞ்ச் போட்டு. ஸோ இது வந்து வியூஸுக்காகவோ இல்லை வந்து என்னுடைய ரெவென்யூக்காகவோ இல்லை வந்து என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே நான் வந்து இதில் காட்டலை. நான் வந்து உங்களுக்காக தான் முழுக்க நான் காட்டுறேன். இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமே. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நடுவில் ஒரு டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நடுவில் 10th டேவோ 8th டேவோ வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். என்ன வீடியோனா, யாரோ வந்து இவர் போடுற சேலஞ்செல்லாம் போட்டு பார்த்தா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. டிமோட்டிவேட்டுங்கிறத விட அது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அப்போ சரி நம்ம எதுக்கு போட்டுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது பசங்களுக்கு சொல்லுவோம், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், எக்ஸாம் டைம் ஓரியன்டாக விஷயங்கள்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். ஸோ அதனால தான் இதே பிரச்சனை இப்போ வந்திருக்குது. என்னென்னா வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேண்டாம், நாங்கள் வந்து ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னால் போட முடியல, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது நிறைய கமெண்ட் என்ன வந்துருச்சு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் என்ன வந்துச்சு அப்படின்னா, சரி நீங்கள் போடுறதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வருமா? இங்கே பாருங்கள், போடுற உங்களுக்கு தெரியும், சம்ஸ் போட்டுட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குற செஷனில் அதிகபட்சமாக ஒரு சாப்டர் எடுத்தோம்னா குறிப்பிட்டு 80-90% எல்லா சம்முமே கொடுக்குறேன். அது எப்படி வராமல் போகும்? ஸோ அதனால் நம்ம இப்போ என்னெல்லாம் முடிச்சிருக்கோன்னு சொல்லும்போது இந்த வீடியோவை சேலஞ்சே போடாதவங்க பார்த்தா கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. என்னென்னா இந்த 18 நாளில் நம்ம 18 நாளில் என்னெல்லாம் சாதித்தோம் அப்படிங்கிறப்போ செகண்ட் சாப்டரை கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். 2 எக்ஸைஸ் தான் முடிக்கிறோம். 2.7 2.8 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் முடிச்சாச்சு. 3rd சாப்டர் முடிச்சாச்சு. 4th சாப்டர் முடிச்சாச்சு. 5th சாப்டரில் 5 மார்க் முடிச்சாச்சு. 6th சாப்டரில் 5 மார்க் முடிச்சாச்சு. 7th சாப்டரில் கிட்டத்தட்ட 2 மார்க் 3 மார்க் எல்லாமே போட்டாச்சு. கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் முடிக்க போகிறோம், முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 8th சாப்டர் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. 8.1 8.2 8.5 8.7 முடிஞ்சிருச்சு. அண்ட் 9th சாப்டரில் 9.8 போட்டாச்சு. 9.8 போட்டாச்சு. 10.8 போட்டாச்சு. 10.3 10.4 போட்டாச்சு. 10.5 கூட போட்டாச்சு. அண்ட் 11th சாப்டர்லேயும் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்குறோம். 12th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம். 12th சாப்டர்லேயே எல்லாமே போட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி மேக்ஸே முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ கூட நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் போனால் கூட 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். 7 5 மார்க் எழுதணும், 6 5 மார்க் எழுத முடியும். என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டேன். 7 5 மார்க்கும் எழுத முடியும். ஆனால் இன்னும் 7 நாள் இருக்குது. அது எதுக்காக தெரியுமா 7 நாள்? அதையே புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் வந்து உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 18வது நாள் தானே எவன் போய் போடுவான் அப்படின்னு. ஆனால் கண்டினியூஸாக போடுறவங்களாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த 7 நாள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து இந்த சேலஞ்சே போடாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு டெடிக்கேட்டாக இருக்கும். என்னென்னா எக்ஸாம் டைம் வேறு, 20 நாள் எக்ஸாம் வேறு வரப்போகுது. நம்ம பஞ்சாயத்தில் அப்புறம் வச்சுக்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் மேட்ரு. அதுக்காக தான் திரும்ப நான் பேச வந்தேன். என்னென்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். வேண்டாம், டைம் இல்லை, அவங்க எப்படி படிப்பாங்கன்னு தெரியல. பட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க, என்ன பண்ணலாங்கிறது அது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த 7 நாளில் என்ன பண்ண போகிறோம்னா ரிப்பீட்டட் சம்ஸ் போட போகிறோம். ரிப்பீட்டட் சம்ஸ்னால் நம்ம போட்ட சம்மே திரும்பி போடலாம் மேபி. அண்ட் க்ரியேட்டிவிட்டி சம்ஸ் போட போகிறோம். அண்ட் கம்புக் பிடிஏ க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் போட போகிறோம். இந்த க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் எப்படி இருந்து நான் போட போகிறோன்னா இதுக்கு ரிலேட்டடாக தான் பப்ளிக் எக்ஸாமில் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் படிக்க வைக்க போகிறவங்கள. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 நாளில் நடக்கும். ஸோ இந்த 7 நாளை கரெக்டாக இருக்குது, நல்லா இதாக இருக்குது, கரெக்டாக வந்து நின்றுருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் டைம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி February 2ன்னு நினைக்கிறேன். 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 3 4 5 6 7 8 9 9ஆம் தேதி தான் முடியுது. சரிங்களா? அப்படியே ப்ராக்டிக்கலும் வந்துடும். 9ஆம் தேதி தான் இந்த சேலஞ்ச் முடியுது. இந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறதுக்கு ஓகேனா 9ஆம் தேதி உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். யாராலும் இந்த சேலஞ்ச் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும்.
நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 10 hours to 14 hours நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸ்கூல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்கூல் இல்லாத நாட்கள் நீங்கள் 14 hours படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பார்க்கணும், தமிழ், இங்கிலீஷ் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. மேக்ஸ் வந்து ஒரு 3 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் 1.5 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நான் திரும்ப போடுறேன். 9ஆம் தேதி முடி கணக்கு இருக்குது. நான் வந்து டெய்லியும் வந்து போடுறேன். என்னெல்லாம் இன்னும் மீதி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லிட்டேன். அதுதான் போட போகிறேன். சம்ஸ் போடுறக்கு ரெடியாக இருங்க. நான் வந்து இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார் என்ன சொன்னாலும் திரும்ப என் மனசு மாறுற காரணம் கேட்குறீங்களா? திரும்ப நீங்கள் கேட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸும் கமெண்ட்டும் தான். அண்ட் 2வது நான் வச்ச ஓட்டிங் தான். அண்ட் 3வது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேட் பண்ணது. அவங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, சார் ஏன் சார் ஸ்டாப் பண்ணீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? நிறைய பேர் கெட்ட வார்த்தையில் கூட திட்டாங்க. நிறைய பேர் டேய் நீங்கள் என்னடா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க. ஸோ அதுக்காண்டி கிடையாது, திட்டினக்காதி கிடையாது. நிறைய பேர் வந்து எதுக்காக கேட்குறாங்கன்னா, மேக்ஸ் எக்ஸாம் கிட்ட வருது, என்ன தான் இவர் இந்த 7 நாளில் போட போகிறான்னு தெரிஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணுறக்காக தான் கேட்குறாங்க. அது என்னெல்லாம் பண்ணணும் இந்த சேலஞ்ச் முடிகிற நாட்கள் சொல்கிறேன். தயவு செய்து இப்போ இருந்து கன்டினியூ பண்ணுறவங்களும் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நடுவில் விட்டவங்களும் வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு கீழே தரேன். Day 1லேருந்து Day 18 முடி என்ன நினச்சுன்னு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதையுமே என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வந்து சில பேருக்கு பிடிக்கல, அதுதான் பிரச்சனை. பட் ஆனால் அந்த ஒரு சிலர் யார் என்னங்கிறதெல்லாம் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஆனால் பிடிக்கலன்னா அது விட்டுருங்க. எடுத்துக்கிறவங்க எடுத்து போடும், அவ்வளோ. தேங்க்யூ.